வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்கள் ஃப்ரெண்டு யாசின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தக்காளி ஜாம் பண்ண போகிறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் அந்த காரைக்குடி சைடு திருச்செந்தூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னா தக்காளி ஜாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி தக்காளி ஜாம் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அளவுக்கான தக்காளி ஜாம் பண்ணுறேன். 1 கிலோ அளவுக்கு தக்காளி ஜாம் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை நீங்கள் மறக்காம பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ அளவுக்கான தக்காளி ஜாம் பண்ண போகிறோம். தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லைஸாக வெட்டணும். கம்மியான குவாலிட்டியை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்லைஸாக வெட்டினா நல்லாயிருக்கும். சென்டர் பார்ட் இருக்கும்னா அந்த விதை பகுதி, அதை மட்டும் சென்டர் பார்ட் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா அது உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது வேகாது, நறுச்சுன்னு எடுத்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தக்காளி நல்லா கொதிக்க விடணும். ஜென்ரலாக நான் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா தக்காளியை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த சாரை மட்டும் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அந்த விதையோட டேஸ்ட் தெரியாது. அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரேவி மாதிரி ஆயிரும், உங்களுக்கு அந்த ஜாம் ஃப்ளேவர் வராது. அதனால் தக்காளியை எந்த அளவுக்கு நைஸாக வெட்ட முடியுமோ இந்த வீடியோவில் காட்டுறோமோ அந்தளவுக்கு நைஸாக வெட்டி வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரைவாளி அளவுக்கான தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு 3 லிட்டர் அளவுக்கான தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தக்காளியிலேருந்து தண்ணி வெளியே வரும். நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தக்காளியை எடுத்து பார்த்தேன், நல்லா மசிஞ்சிருச்சு. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சுருங்க. வீட்டில் வந்து குக்கர் இருந்தால் 3 விசில் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 10 கிலோ அளவுக்கான தக்காளி அப்படின்னா 7.5 கிலோ அளவுக்கான ஜீனி எடுத்து ஃபஸ்ட்டு 6 கிலோ அளவுக்கான ஜீனி தான் போடணும். அப்புறம் 10 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து ஜீனியோட மிக்ஸ் பண்ணி பவுடராக அரைச்சிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா தக்காளி ஜாமில் உள்ள வேக அதோடைய ஃப்ளேவரை நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கும். அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பேரிச்சம்பளம் போட போகிறோம். சீட்லெஸ் பேரிச்சம்பளம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ அளவுக்கு சீட்லெஸ் பேரிச்சம்பளம் எடுத்திருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் பார்த்தீங்கன்னா தக்காளி ஜாம் தான். 4 மெயின் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி வற்றணும். தண்ணி வற்ற அந்த ஏலக்காவோட சேர்ந்து வேக அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னா லைட்டாக புளிப்புத்தன்மையோடு சேர்த்து இனிப்புத்தன்மையாக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டின மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இறக்கி வச்சுட்டு நெய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பருப்பு போட்டு லைட்டாக வறுத்து எடுக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெய்யை ஊற்றி அது கொஞ்சம் காய்ச்சதுக்கப்புறம் தான் முந்திரி பருப்பு போடணும். முந்திரி பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் கிஸ்மிஸ் பழம் போடணும். ஒருவேளை முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆகாமல் நீங்கள் கிஸ்மிஸ் பழம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா கிஸ்மிஸ் பழம் வந்துடும், முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆகாமல் போயிடும். அதனால் முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் போட்ட உடனே இறக்கி வச்சுட்டு நம்ம வச்சுக்கக்கூடிய தக்காளி ஜாமில் போட்டணும். இனிஷியலாக தக்காளி ஜாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக லிக்யூடாக இருக்கும், செமி சாலிடாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக என்ன ஆகும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சக்கரை பாவு மாதிரி தேங்கிடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது ஜாம் மாதிரியாக இருக்காது, அது வேற ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கரெக்டாக அள்ளினீங்கன்னா அள்ளி ஊற்றுனீங்கன்னா அப்படி இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா பக்காவாக இருக்குங்க. வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்கு.